சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஒரே நாளில் 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவர்களில் 2 குழந்தைகள் வசித்து வந்த பொழிச்சலூரில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக பொது சுகாதார அலுவலர் வடிவேலுடன் செய்தியாளர் ஆனந்த் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். இது இறப்புக்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த பொழிச்சலூர் பகுதியில் 2 குழந்தைகளுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்காக அவர்கள் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்திருக்கின்றனர். அதையடுத்து நேற்று முந்தைய தினம் இரவு அவர்கள் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதி பெற்று தகுந்த சிகிச்சைகள் பெற்றுள்ளனர். அவர்களுக்கு என்ன வகையான அவர்கள் வைரல் காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருந்தனர். என்ன வகையான காய்ச்சல் என்பதற்காக ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு கிங் இன்ஸ்டிடியூட் கிண்டி அங்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த 2 நபர்கள் இறந்த பிறகு இந்த பகுதியில் இருக்க முழுவதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அச்சத்தை போக்குவதற்கு பொது சுகாதாரம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த பொழிச்சலூர் பகுதியில் இங்கு துணை இயக்குநர் சுகாதார பணிகள் 2 பேர் தலைமையில் இங்கு 20 நடமாடும் மருத்துவ குழுக்கள் மற்றும் பூச்சியல் வல்லுநர் கொண்ட 2 குழுக்கள் அடங்கிய 200 களப்பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் கொண்ட அனைத்து பணியாளர்களும் இங்கே முகாமிட்டு முதலில் இங்கே வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்ட அனைவருக்குமே அவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மேலும் இந்த பகுதியில் இந்த கொசுக்கள் ஒழிக்கப்படுவதற்காக வீடு வீடாக சென்று டெமிபாஸ் மருந்து தெளிக்கும் பணியும் மற்றும் புகை மருந்து அடிக்கும் பணியும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தவிர இங்கே பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் பொருட்டு குடிநீரில் குளோரின் பரிசோதனை இருக்கிறதா என்று பரிசோதனை செய்யப்பட்டு பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதை தவிர இங்கு மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆங்காங்கே இந்த பகுதிகளில் மக்களுடைய எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் பொருட்டு நிலவேம்பு குடிநீரும் தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது.